1952ஆம் ஆண்டு வெளியான விளையாவது திரைப்படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமானவர் சவுகார் ஜானகி அவர்கள். கிட்டத்தட்ட 400 திரைப்படங்களுக்கு மேலாகவே இவர் நடித்திருக்கிறார். இவர் இன்று உடல்நலக்குறைவு காரணத்தினால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமாகியிருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த சவுகார் ஜானகி அம்மா மறைவு எப்படி சார் பாக்குங்க? ஏன்னா இறுதியாக நடித்த தமிழ் படம் அப்படின்னா அது உங்களுடைய படம் பிஸ்கோத். அவங்களுடைய நடிப்பு ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அந்த லாஸ்டா நீங்க பகிர்ந்துகிட்ட மொமெண்ட் இத பத்தி ஷேர் பண்ணுங்க சார். உண்மையிலே ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க நடிச்ச 400வது படம் பிஸ்கோத். நாங்க டைட்டிலே எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சென்சார் சர்டிபிகேட்டுக்கு அப்புறம் நாங்க அதுதான் போட்டோம். சவுகார் ஜானகி அம்மா நடிச்ச 400வது படம். அது எங்களுக்கு பெருமை, அவங்களுக்கு இல்ல. அவங்க எங்க படத்துல நடிச்சது எங்க ஒட்டுமொத்த யூனிட்டுக்கு பெருமை. சந்தானம்லாம் பயங்கர ஹாப்பி அவங்க கூட நடிச்சதுல. அவங்க 4 சிஎம் கூட நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா மேடம், கலைஞர் ஐயா அண்ட் எம்ஜிஆர் சார், என்டிஆர் அப்படின்ட்டு ஒரு ஆளுமை மிக்க அவங்க கூட நடிச்சிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ஷன்னா அவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் சான்ஸே இல்லம்மா. அப்படி ஒரு நடிகை. உண்மையிலே அவங்களுடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, ஒரு தென்னிந்திய சினிமாவுக்கே மிகப்பெரிய இழப்பு அந்த அம்மாவோட இழப்புன்றது. அவங்க நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஷூட்டிங் டைம்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டங்கள்ல எப்படிலாம் சினிமாவில இருந்தாங்க. ஏன்னா அவங்க வரும்போதே ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட தான் அவங்க ஹீரோயின் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரொம்ப அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஹீரோயினுக்கு எல்லாம் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மார்னிங் 7 o'clock வந்துருவாங்க. அவங்களுக்கு கேரவன் தேவை கிடையாது. கேரவன் கொடுத்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள போக மாட்டாங்க. அண்ட் ஷூட்டிங் சாப்பிட மாட்டாங்க. 7 o'clock அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனா அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கையில எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு அந்த ஹோம் ஃபுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அண்ட் டைலாக்கா இருக்கட்டும், ஒரு ஷூட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி இருக்கும் அவங்க. ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட்னா சவுகார் அம்மா தான்.